சொன்னால் அல்லாஹ் முஹம்மது ரசூல்லா நாயகம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள். வல்லதீன மாஹு அந்த நபியோடு இருக்கக்கூடிய தோழர்கள் எப்படின்னு சொன்னால் அசித்தா ஒரு குஃபார் எதிரிகளிடத்தில் தான் கடுமையாக இருப்பார்களே தவிர வீரத்தை காட்டுவார்களே தவிர ருஹமாவு பைனவும் தங்களுக்கு மத்தியிலே ரொம்ப இறக்கப்படுவான். சண்டை போட்டால் கூட உடனே சமாதானமாகிற பண்பு, சண்டைக்காரனுக்கு கூட சங்கடம் வந்துடக்கூடாதுன்னு நினைப்பான். உதவ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தன்னுடைய கையிலே தூக்கி பிடிச்சிட்டு வேகமாக வந்தான். சரியான நடை. வேகமாக வந்து நாயகமே அப்படின்னு சலாம் சொன்னான். அப்போ சல்லல்லாஹு சொன்னாங்க, நம்ம தோழர் யார்த்தையோ சண்டை போட்டு வந்த மாதிரி தெரியுதே, இவ்வளோ வேகமாக இருக்குதே, என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, நாயகமே எனக்கும் உமருக்கும் எனக்கும் ஒரு சின்ன ஒரு மனச்சங்கடம். நான் தான் கொஞ்சம் பேசினேன். பேசிட்டு ஆனால் நம்ம தப்பாக பேசிட்டோமேன்னு சொல்லிட்டு உடனே அவர்கிட்ட போய் மன்னிட்டு கேட்டேன். அவங்களுக்கு என்ன கோபமோ தெரியல, மன்னிச்சிட்டு சொல்ல மாட்டேன்ட்டாங்க, மௌனமாக இருந்துட்டாங்க. ஆனால் என் மனசு கடந்து அடிக்குது துடிக்குது, எப்படியாவது மன்னிப்பை பெற்றுவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் நாளை கடத்த விரும்பவில்லை. உங்கள்கிட்ட வந்துட்டா ஏதாவது ஒரு வகையில் மன்னிப்பு வாங்கி கொடுக்குருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதுக்கடையில் உமர் ஹத்தாப் அவர்களுக்கும் மனசில் ஏதோ தோணியிருக்கு. ஏன் அவர் மன்னிக்க கேட்டு ஏன் நம்ம மன்னிக்காமல் இருந்தோம் தப்பில்லவான்னு சொல்லிட்டு உடனே சித்திக் நாயகத்துடைய வீட்டுக்கு போயிட்டார். ஆனால் அங்கே இல்லை. உடனே அப்படின்னா கண்டிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக இங்கே வந்துட்டார் உமர் இப்னு கத்தாப். வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சலாம் சொன்னால் எல்லாரும் வலைக்கும் ஸலாம் சொல்லிக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகம் மட்டும் கொஞ்சம் கோபத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. புரிந்து கொண்டு சித்திக் ரலியல்லாஹு உடனே வந்து சமாதானமாகறான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், ஒருவேளை நம்மின் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரின் மீது கோபப்பட்டு விடுவார்களோ, அப்படி கோபப்பட்டால் அது தோழருக்கு இடைச்சலாயிருமே, பெருமானுடைய கோபத்துக்கு ஒரு ஆளாகிடுவார்னு சொல்லிட்டு ரொம்ப பயம். நான் தான் தப்பு பண்ணேன் நாயகமே, நான் தான் தப்பாக பேசினேன், உமர் மீது கோவப்படாது ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க சித்திக் ரலியல்லாஹு. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டாங்க. சிரிச்சுட்டு சொன்னாங்க, இப்போ எல்லாரும் கேட்டுக்கிடுங்க, ஒரு நேரத்தில் நான் நபின்னு என்னை அறிவித்தப்ப நிறைய பேர் பொய்ப்படுத்தினீங்க, ஒரு பொய் சொல்கிறான்னு சொன்னீங்க. ஆனால் அந்த நேரத்திலேயே என்னை உண்மைப்படுத்தியவர் சித்திக், அபூபக்கர் சித்திக். அவருடைய வீடு வாசல் சொத்து சுகம் அனைத்தையும் எனக்காக இறந்தவர் அள்ளி கொடுத்தவர். அவர் அப்படிலாம் செஞ்சுருக்காருல்ல, அதுக்காக கொஞ்சம் நீங்கள் பொறுத்து இருக்கக்கூடாதா? ஏதாவது கூட குறைய பேசுனா கொஞ்சம் பொறுத்துக்கிறங்கப்பா, எனக்காக செய்யக்கூடாதா நீங்கள் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா தோழர்கள்ட்டையும் கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா சமாதானம் ஆயிட்டான். சித்திக் ரலியல்லாஹு உமர் சமாதானமாக கை கொடுத்து கொண்டார்கள். தகராறு, ரெண்டு தோழர்களுக்கு மத்தியில் தகராறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் உமர் மீது பட்டிவிடக்கூடாது என்று யார் கோலப்படுறா? சித்திக் ரலியல்லாஹு கோலப்படுறாங்கன்னா, இதுதான் சண்டை போட்டு கொண்டாலும் உடனுக்குடன் சமாதானம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, நாயகமே எங்கள் அம்மாவை இஸ்லாத்துக்குள்ளே எப்படியாவது கொண்டு வரணும்னு ரொம்ப டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனால் என் தாயார் கேட்குற மாதிரி தெரியல. இன்றைக்கும் சொன்னேன், அம்மா தாயே இஸ்லாத்துக்கு வந்துடுமா, என் கண்ணு முன்னால் நீ நிறைய நெருப்பில் விழுவுறது என்னால் எப்படி தாங்க முடியும்? இன்றைக்கி அவங்க கூடுதலாக ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, நாயகமே என்னையை பற்றி பேசினா நான் தாங்கிடுவேன், நான் பெத்த பிள்ளை தான். ஆனால் உங்களை பற்றி சொல்லிட்டான், உங்களை பற்றி எனக்கு பிடிக்காத சில வார்த்தைகளை சொல்லி திட்டான். எனக்கு மனசு தாங்கலன்னு அழுதுகிட்டு நீர் வடித்து கொண்டு உங்களிடத்தை ஓடி விழுந்திருக்கிறேன். என் தாயாருக்காக துவா செய்யுங்க, அவங்க இஸ்லாத்துக்கு வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் கவலைப்படுறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நினைக்கல. என்னை திட்டின பொம்பளைக்கு நான் ஏன் துவா செய்யணும் அப்படின்னு நினைக்காம, யா அல்லாஹ் அபூ ஹுரைராவுடைய தாய்க்கு ஹிதாயத்தை கொடுத்து விடு, நல்வழிக்கு கொண்டு வந்து விடு அப்படிங்கிறான். அபூ ஹுரைரா வீட்டுக்கு போனார்கள். வீட்டுக்கு போனால் வீடு வாசல் பூட்டி கிடக்கு. அபூ ஹுரைரா நடந்து வருகிற சத்தத்தை கேட்ட உடனே உள்ளேருந்து தாய் குரல் கொடுக்குது, மகனே கொஞ்ச நேரம் வெளியில் நெல்லுமா அப்படிங்கிறான். இவர் வெளியே காத்திருந்தா உள்ளே குளிக்கிற சத்தம் கேட்டது. தண்ணி ஊற்றுற சத்தம்லாம் கேட்குது. கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மா குளித்து ஃப்ரெஷ்ஷாகி நல்ல ஆடைகளை அணிந்து கொண்டு கதவை திறந்தவுடன் சொன்ன வார்த்தை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது. உடனே சொன்னான். 1 மணி நேரத்திற்கு முன்பு தான் பெருமானாரை கடுமையாக திட்டிய ஒரு பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தாங்க. உடனே அல்லாஹ் கல்வியிலே புகுந்தான். பெரிய மாற்றம். இந்த செய்தியை உடனே எடுத்துகிட்டு போய், யா ரசூலல்லாஹ் என் தாய்க்கு நீங்கள் செஞ்ச துவாவை அல்லாஹ் உடனுக்குடன் கபூல் செய்தான், அவங்க களிமா சொல்லிட்டாங்க அப்படின்னு அபூ ஹுரைரா சந்தோஷப்படுகிறார். கவனிக்க வேண்டிய விஷயம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டினதை தோழர்கள் தாங்க முடியல. ஆனாலும் பெத்த தாயை திருப்பி அடிக்கவோ கடுமையாக நடந்து கொள்ளவோ முயற்சி செய்யலை. இது ஒன்று. ஏன்னா பெருமானாருக்கே அது பிடிக்காது. ரெண்டாவது என்ன, என்னை திட்டின பெண்ணுக்கு நான் ஏன் துவா செய்யணும்னு பெருமானார் நினைக்கல. அந்த பெண்மணியில் நல்வழிக்கு வந்தால் நல்லா இருக்குமே நினச்சாங்கல்ல. இதெல்லாம்
சஹாபாக்களும் நபிகளாரும் தங்கள் தோழர்களுக்கு மத்தியில் காட்டிய பரிவு, பாசம், அன்பு.